இரும்பின் பயன்கள். இரும்பானது மிக அதிக பயன்களை கொண்டுள்ள ஒரு உலோகமாகும். இப்போ இன்றளவு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நவநாகரிக வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த இரும்பு. இரும்பு மற்றும் அதனுடைய உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரும்போடு சேர்ந்த மற்ற உலோகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த உலோக கலவைகளும் இதில் மிக முக்கியமான பயன்களை கொண்டுள்ளது. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த உலோக கலவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கார்பன் ஸ்டீல், காஸ்ட் அயான் அண்ட் அல்லாய் ஸ்டீல், நிக்கல் ஸ்டீல், குரோம் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய உலோக கலவைகள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலோக கலவைகள் பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளன அப்படிங்கிறாங்க. இதில் பாலங்கள், உயர் மின்னழுத்த கோபுரங்கள், இப்போ நீங்கள் பவர் சப்ளைகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அந்த கோபுரங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்புறம் மிதிவண்டி, நம்ம நார்மலாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிதிவண்டியினுடைய சங்கிலிகள், நறுக்க பயன்படும் உபகரணங்கள் மற்றும் துப்பாக்கி தோட்டா செலுத்தப்படும் குழாய் போன்ற பல வகைகளில் இது பயன்படுகிறது. வார்ப்பிரும்பானது, அந்த வார்ப்பிரும்பு அப்படிங்கிறது இந்த காஸ்ட் அயான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காஸ்ட் அயானில் அயன் ப்ளஸ் கார்பன் ப்ளஸ் சிலிக்கன், இந்த மூன்றும் சேர்ந்த கலவை தான் இந்த வார்ப்பிரும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வார்ப்பிரும்பானது குழாய்கள், வால்வுகள், எரிபொருள் காற்றழுத்த அடுப்புகள் ஆகியன தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுகிறது. இரும்பு அதன் உலோக கலவைகள் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். அதாவது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அல்லாய் ஸ்டீல், கார்பன் ஸ்டீல், நிக்கல் ஸ்டீல், குரோம் ஸ்டீல், காஸ்ட் அயான், இது போல இருக்கக்கூடிய அதனுடைய உலோக கலவைகள் மற்றும் அதன் சேர்மங்கள் காந்தங்களை தயாரிக்க பயன்படுகிறது. அப்புறம் துருப்பிடிக்காத எஃகு. இந்த துருப்பிடிக்காத எஃகுன்னு சொல்லக்கூடியது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஷாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய டேபிள்ஸ் ஃபுல்லாக பெரும்பாலும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணியிருப்பாங்க. அதே இது வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் இந்த ஸ்டேர்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் வைக்கக்கூடிய கம்பிகளாக இந்த இப்போ பெரும்பாலும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. முன்னாடி இரும்பும் இருக்குது, பட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் துருப்பிடிக்காத இருக்கக்கூடிய நிறைய வகையான உபகரணங்களை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலானது அதிகமான பயன்படுத்தப்படுகிறது. இது ஏன் அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இது அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது அப்படின்னா அரிமானத்திற்கு உட்படாததால் இது கட்டிட தொழிலிலும் தாங்கிகள், முனை மடிக்கும் உளிகள், வெட்டும் கருவிகள், நகை பொருட்கள் மற்றும் அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்பன்ஸ், அந்த அறுவை சிகிச்சை கருவிகள் போன்றவற்றை தயாரிக்கவும் இது பயன்படுகிறது. அப்புறம் நிக்கல் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது நிக்கலும் அயனும் சேர்ந்த கலவை. அந்த நிக்கல் ஸ்டீலானது கம்பி வடங்கக்கூடிய கேபிள்ஸ், மோட்டார் வாகன மற்றும் விமான பகுதிகளினுடைய பகுதி பொருட்களாக இது தயாரிப்பதில் முக்கியமான பங்கு வகிக்குதுங்கிறாங்க. அடுத்தது குரோம் ஸ்டீலுங்கிறது குரோமியமும் அண்ட் அயனும் சேர்ந்த ஒரு கலவை. இந்த குரோம் ஸ்டீலானது வெட்டு கருவிகள், நொறுக்கும் இயந்திரங்கள் தயாரிப்பில் இது பயன்படுகிறதுங்கிறாங்க. ஸோ இதுதான் அயனுடைய, அதாவது இரும்பினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது தாமிரத்தினுடைய பயன்கள் பார்க்கும்போது நம்ம மனிதன் இந்த நாகரிக வளர்ச்சி இல்லாத அந்த கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா விலங்குகளை வேட்டையாடி உணவாக பயன்படுத்திய அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்பயே அந்த மனிதர்கள் பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு உலோகம் எது அப்படின்னா இந்த தாமிரம். ஆனால் அப்போ அவங்க பயன்படுத்தும் போது இது தாமிரம்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பிற்காலத்தில் தான் அது தாமிரம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ முதலில் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா இந்த தாமிரம், Cu அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரம். மேலும் இதன் உலோக கலவையானது வெண்கலத்தின் பயன்பாட்டினால், வெண்கலம் அப்படின்னா பெரும்பாலும் ஏதாவது ஒரு தலைவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெண்கல சிலைகள்லாம் வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுபோல் அந்த வெண்கல பயன்பாட்டினால் வெண்கல காலம் என்ற ஒரு புதிய சகாப்தமே உருவாகுவதற்கு இது காரணமாக அமைஞ்சிருக்கு. எது? இந்த காப்பரனுடைய உலோக கலவைகளானது.
அடுத்தது தாமிரமானது தங்கம் மற்றும் பிற உலோகங்களோடு இணைந்து நாணயங்கள், நகைப்பொருட்கள் நகைப்பொருட்கள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுகிறது. இப்போ இன்றளவு நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய நகைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் கோல்டு மட்டுமே கிடையாது, அதாவது தங்கம் மட்டுமே கிடையாது. அந்த தங்கத்தோடு சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த தாமிரத்தையும் வந்து சேர்க்கும் போது தான் வந்து அது நமக்கு தேவையான வடிவங்களாக மாற்றிக்கொள்வதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிள் வரும். இதே இது நீங்கள் தங்கத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த இதை வந்து நீங்கள் காயின்ஸாக வச்சுக்கலாம், இல்லை பிஸ்கட்ஸாக வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம உபகரணங்களாக வந்து மாற்றுவதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியாத ஒரு காரியம். அப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தையும் தாமிரத்தையும் சேர்க்கும்போது தான் அது வந்து உலோக கலவையாக மாறி நமக்கு தேவையான நகைப்பொருட்கள் செய்வதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்குது. இப்போ தாமிரம் மற்றும் இதன் உலோக கலவைகள் ஆகியன மின் கம்பிகள், நீர் செல்லும் குழாய்கள் மற்றும் பல மின் பொருட்களினுடைய பாகங்கள் தயாரிப்பதில் இது பயன்படுகிறது. அடுத்தது கோல்டுனுடைய பயன்கள், அதாவது தங்கத்தின் பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் ஒரு விலையுயர்ந்த பொருளாகும். இன்றளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை வந்து நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ தங்கம்னு சொல்லக்கூடியது அதுவும் ஒரு உலோகம் தான். அந்த தனித்த நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உலோகம். இந்த உலோகம் வந்து விலையுயர்ந்த பொருளாக பார்க்கப்படுகிறது. இது நாணயங்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. நிறையா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நாணயங்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. மேலும் சில நாடுகளுடைய பண மதிப்பானது தங்கத்தின் மதிப்பில் கணக்கிடப்படுகிறது. தாமிரத்துடன் தங்கம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தங்க உலோக கலவையானது நகை தயாரிப்பில், இப்போ நம்ம போன தாமிரம் பயன்பாட்டிலையும் நம்ம அதை பார்த்தோம், நகை தயாரிப்பில் அதிக அளவு பயன்படுகின்றன. இது பிற உலோகங்களின் மீது தங்க முலாம் பூசுதல் அப்படிங்கிறதுனா அந்த கை கடிகாரம், இவ்வாறு தங்க முலாம் பூசப்பட்ட பொருட்கள் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கை கடிகாரங்கள், செயற்கை மூட்டுகள், விலையுயர்ந்த நகைகள், இந்த கௌரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தங்க முலாம் பூசப்பட்டது தான். விலை குறைந்த நகைகள், பல் பாதுகாப்பில் பல் நிரப்புதல், இந்த தங்கப்பல் கட்டியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல் நிரப்புதலை வந்து அதுலேயும் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. மற்றும் மின் இணைப்புகள் ஆகியவற்றில் வந்து பயன்படுகின்றன. தங்க நானோ துகள்கள் சோலார் செல்களின் திறனை அதிகரிக்கவும் வினைவேக மாற்றியாக, அந்த கேட்டலிஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இது பயன்படுகிறது. உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.